The sermon, The Church and Its Condition, was delivered on Sunday morning, August 5th, 1956, at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1956ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் தி சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன், சபையும் அதன் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். அவர் நடத்துதலை செய்வார். Now, as I notice this lamb and the sheep together, the lamb and the dove brother together, they made one. இப்பொழுது இந்த செம்மறி ஆட்டுக்குட்டியையும் புறாவையும் நான் ஒன்று சேர்த்து காண்கையிலே அவர்கள் ஒன்றாக ஆக்கப்படுவார்கள். Then watch how the dove led the lamb, the Son of God. அப்படியானால் தேவகுமாரனாகிய செம்மறியாட்டு குட்டியை புறாவானது எப்படி வழிநடத்தினது என்பதை கவனியுங்கள். How gentle he was, knowing that he was going to the slaughter. கொல்லப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தும் எவ்வளவு சாந்தமாய் அவர் இருந்தார். How gentle he was to always not to try to do himself, not to try to be self-sufficient. தானாகவே எதையும் செய்ய முயற்சிக்கவும் தானே தன் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறவராயும் எப்பொழுதும் இராமல் அவர் அவ்வளவு சாந்தமாயிருந்தார். He said, I do nothing until the Father shows me first, and the Father dwells in me. பிதாவானவர் முதலில் எனக்கு காட்டாமல் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன், பிதா எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று அவர் கூறினார். Now, another thing the lamb is willing to submit its rights. செம்மறியாட்டில் இன்னொரு காரியம் என்னவென்றால் செம்மறியாடு அதன் உரிமைகளை ஒப்புவிக்க ஆயத்தமாயிருக்கிறது. Now God wants us to be lambs. இப்பொழுது நாம் செம்மறியாடாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். But there's so many times that we don't want to submit our rights, forfeit our rights. ஆனால் நம்முடைய உரிமைகளை ஒப்புக் கொடுக்கவும் நம்முடைய உரிமைகளை இழக்கவும் நாம் அநேக நேரங்களில் விரும்புவதில்லை. So many of you say, well, I've got rights, Brother Branham. அநேகர் எனக்கு உரிமைகள் இருக்கிறது சகோதரன் பிரென்னம் என்று கூறுகிறீர்கள். That's true. But are you willing to forfeit your rights? அது உண்மைதான். ஆனால் உங்களுடைய உரிமைகளை இழக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Are you willing to give your rights that God could lead you? தேவன் உங்களை நடத்தும்படியாக உங்களுடைய உரிமைகளை இழக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? That's what's the matter with our churches today. In a great majority, பெரும்பான்மையிலே இன்றைக்கு சபைகளிடத்தில் இருக்கின்ற காரியம் இதுதான். That the gentleness of the Lamb of God, அதுதான் தேவாட்டு குட்டியின் சாந்த குணம். We are supposed to be lambs. We have become everything else but lambs. நாம் செம்மறியாட்டு குட்டிகளாய் இருக்க வேண்டியவர்கள் செம்மறியாட்டு குட்டியை தவிர மற்றெல்லா காரியமுமாய் இருக்கிறோம். And that's the reason as soon as we get the attitude, the dove of the Holy Spirit takes her flight and leaves. நமக்கு அந்த விதமான நடத்தை உண்டாகும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு பறந்து போய் விடுகிறதற்கு காரணம் அதுதான். If the Lamb of God would have made the first snore like a wolf, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானது துவக்கத்திலே ஒரு ஓநாயை போன்று சீறி இருந்தால், or would have done anything contrary to what the gentle dove would have permitted, அல்லது சாந்தமான புறா அனுமதிக்க கூடியதற்கு முரணாக எந்த காரியத்தையாவது செய்திருந்தால், the dove would have took her flight. புறாவானது பறந்து போயிருக்கும். Should have left in a minute. ஒரு நிமிஷத்தில் புறா பறந்து போயிருக்கும். And that's the reason today that we're wondering what's the matter with the Pentecostal church.
அந்த காரணத்தினால் தான் நாம் இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு என்ன நேர்ந்தது என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். It's because we have taken on a different nature. அது ஏனென்றால் நாம் ஒரு வித்தியாசமான சுபாவத்தை எடுத்துக்கொண்டோம். We've taken on a nature that we want our rights. எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு வேண்டும். We're going to do what we know it's right to do. எதை செய்வது சரி என்று எங்களுக்கு தெரியுதோ நாங்கள் அதையே செய்ய போகிறோம் என்ற ஒரு சுபாவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். And we become arrogant. We become hostile. We become indifferent. நாம் அகந்து உள்ளவர்களாகிறோம், நாம் விரோதமாகி விடுகிறோம், நாம் அலட்சியம் உள்ளவர்களாகி விடுகிறோம். We let temper come in. We let selfishness come in. கோபம் நமக்குள்ளாக வர நாம் அனுமதிக்கிறோம், சுயநலம் நமக்குள்ளாக வர நாம் அனுமதிக்கிறோம். A lamb, when it comes time, he owns his own wool. That's his right. ஒரு செம்மறி ஆடானது அதற்கான நேரம் வரும்பொழுது அது தன்னுடைய சொந்த ரோமத்தை தானே உண்டு பண்ணிக் கொள்ளுகிறது. அதுதான் அதனுடைய உரிமை. He owns his wool. அதனுடைய ரோமம் அதற்கு சொந்தமானது. But they take the lamb and throw him up on the blocks and tie his feet down. ஆனால் அவர்கள் செம்மறி ஆட்டை தூக்கி கல்லின் மேல் கிடத்தி அதன் காலை கட்டி போடுகிறார்கள். He never kicks. He never fusses. அது உதைக்கிறதில்லை, எந்த சத்தமும் இடுகிறதில்லை. You just take his rights right away from him because he's a lamb. நீங்கள் அவனுக்கு இருக்கும் உரிமைகள் எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பறித்து விடுகிறீர்கள், ஏனென்றால் அது ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி. He can't do nothing else because that's his nature. அதனால் வேறொன்று செய்ய முடியாத காரணம் என்னவென்றால் அது அதனுடைய சுபாவமாய் இருக்கிறது. But one time cross a Christian's path, you'll find out whether he's a lamb or a goat. ஆனால் ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவனின் பாதையின் குறுக்கிட்டால் அவன் ஒரு செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். You'll find out what he is. Cross him up one time. ஒரு முறை அவனை குறுக்கிட்டால் அவன் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். And that's the reason today that our churches is in the condition they are. அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நம்முடைய சபைகள் அவைகள் இருக்கின்ற நிலைமையில் இருக்கிறது. We've called ourselves a Lamb of God. நாம் நம்மை தேவனுடைய செம்மறியாட்டு குட்டி என்று அழைத்துக் கொண்டோம். The women and the man together has begun to act everything but like lambs of God. ஸ்திரீகளும் புருஷர்களும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய செம்மறியாட்டு குட்டியா இராமல் மற்ற எல்லாமுமாய் நடக்க துவங்கிவிட்டோம். You look at them going down the street with short bobbed hair, curly cues all in their hair. குட்டையான தலைமயிரும் அரைக்கால் சட்டையும் தலைமயிரெல்லாம் சுருள் விட்டுக் கொண்டும் வீதியில் அவர்கள் போகின்றதை நீங்கள் நோக்கி பாருங்கள். And a few years ago you couldn't have hired them to do that. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய கூலி கொடுத்தாலும் ஆள் கிடைக்காது. And then you wonder, why is it the church is in the condition it is? அப்படி இருந்தும் சபையானது ஏன் இந்த நிலையில் இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? Is because you took the nature of a wolf or a goat instead of keeping the meek gentleness. ஏனென்றால் தாழ்மையும் சாந்தத்திற்கும் பதிலாக நீங்கள் ஒரு ஓனாய் அல்லது ஒரு வெள்ளாட்டின் சுபாவத்தை எடுத்துக்கொண்டீர்கள். And you say, that's my privilege, Brother Branham. I know it's your privilege. அது என்னுடைய ஸ்லாக்கியம் சகோதரன் பிரண்ணாம் என்று கூறுகிறீர்கள். அது உங்களுடைய ஸ்லாக்கியம் என்று நான் அறிவேன். Barbers cut hair, and as long as the barber cut hair, and I got right. மயர் கத்திரிக்கிறவன் மயரை கத்தரிக்கிறான். மயர் கத்திரிக்கிறவன் மயரை கத்தரித்துக் கொண்டிருக்கும் வரைக்கும் எனக்கென்று ஒரு உரிமை இல்லையா? That's right. That's your American privilege. அது உண்மை, அது உங்களுடைய அமெரிக்க உரிமை. But are you willing to give it up to be a lamb? ஆனால் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியா இருக்க நீங்கள் அதை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Are you willing to submit yourself? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? And you women, not long ago, you go down the streets, it's ridiculous to look the way the women dress today. ஸ்திரீகளாகிய உங்களை தான் சில காலத்துக்கு முன்னர் இந்த விதமாக நீங்கள் வீதியில் போவீர்களானால் இன்றைக்கு ஸ்திரீகள் உடுத்தி இருக்கின்ற விதமானது பார்ப்பதற்கு கேலி பரிகாசமாய் இருக்கிறது. And I'm not talking about Presbyterian and Methodist. I'm talking about you holiness women. நான் மெத்தடிஸ்டுகள் பிரஸ்பிட்டியன்களை குறித்து பேசவில்லை. பரிசுத்த கூட்டத்தை சார்ந்த ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். Go down the street and it's வீதியினூடாக போங்கள். அது I had a little cross hanging in front of my car. என்னுடைய காரில் எனக்கு முன்பாக ஒரு சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கும். And somebody said to me, he said, Billy, you know that's a Catholic emblem?
யாரோ ஒருவரிடத்தில் பில்லி உனக்கு தெரியுமா அது ஒரு கத்தோலிக்க சின்னம் என்று கூறினார். I said, when did the Catholics get the option on the cross? Never. நான் சொன்னேன், கத்தோலிக்கர்கள் சிலுவையின் மேல் முக்கியத்துவம் கொடுத்தது எப்போது? ஒருபோதும் இல்லை. That's not the emblem of Catholic faith. That's the emblem of Christian faith. அது கத்தோலிக்க விசுவாசத்தின் அடையாளம் அல்ல, அது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடையாளமாய் இருக்கிறது. A Catholic faith is a little dead saint, a Mary or some dead person that they worship. கத்தோலிக்க விசுவாசமானது ஏதோ ஒரு சிறிய மரித்த பரிசுத்தவான் அல்லது மரியாள் அல்லது ஏதோ மரித்து போன நபரை தான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். We don't worship dead people. மரித்து போனவர்களை நாம் ஆராதிப்பதில்லை. We don't worship Saint Cecilia and all those different saints. பரிசுத்த சிசிலியாவையும் மற்ற வித்தியாசமான பரிசுத்தவன்களையும் நாம் தொழுது கொள்வதில்லை. That's Catholicism, which is a high form of spiritualism. மரித்து போனவர்களின் ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் ஒரு உயர் வடிவான அமைப்பாகும். அதுவே கத்தோலிக்கேசம். But the cross represents him who died and rose again. ஆனால் சிலுவையோ மரித்து மீண்டும் எழுந்தவருக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. And I said, I keep that there, looking on the streets. நான் அந்த சிலுவையை அங்கு வைக்கிறேன், வீதியை நோக்கி பார்த்து. 25 years ago, or 30, when I was almost blind. 25 அல்லது 30 வருடங்களுக்கு முன்னர் நான் ஏறக்குறைய குருடனாக இருந்தபோது I promised God if He'd heal my eyes, I'd look at the right thing. கர்த்தரிடத்தில் நான் வாக்கு பண்ணி இருந்தேன், அதாவது நீர் என்னுடைய கண்களை குணமாக்குவீரானால் நான் சரியான காரியத்தையே பார்ப்பேன் என்று நான் கூறியிருந்தேன். And I said that everywhere you look at some ungodly women, half dressed and naked women laying in the yards everywhere. நீங்கள் எந்த பக்கம் நோக்கி பார்த்தாலும் அது தேவபக்தி இல்லாததாயும் ஸ்திரீகள் அரை ஆடை அணிந்தவர்களாயும் முற்றங்களிலும் எங்கு பார்த்தாலும் ஸ்திரீகள் நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறார்கள். I'll look at the cross instead of looking and remember what Christ did for me. அங்கமெங்கும் பார்ப்பதற்கு பதிலாக நான் சிலுவையை நோக்கி பார்த்து கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து And turn my head to the things that's of the devil. Hallelujah. என்னுடைய தலையை திருப்பிக் கொண்டு அது பிசாசினால் ஆனது என்று கூறுவேன். அல்லேலூயா. And that are people don't say that's Presbyterian and Catholic, that's Pentecostal. Amen. அங்கே ஜனங்களே அது பிரெஸ்பிட்டேரியன் கத்தோலிக் என்று கூறாதேயுங்கள், அது பெந்தேகோஸ்துகள். ஆமென். You say I got a right to, Brother Branham. That's right. நீங்கள் கூறுகிறீர்கள் சகோதரன் பிரண்ணாம், எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று. அது சரியே. But if you was a lamb, you'd forfeit your rights. ஆனால் நீங்கள் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாய் இருந்தால் உங்களுடைய உரிமைகளை மறுத்து விடுவீர்கள். And when you go to acting like that, the Holy Spirit, the gentle dove, takes her flight right away. அவ்விதமாக நீங்கள் நடந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவராகிய அந்த சாந்தமான புறாவானது அங்கே இருந்து பறந்து போய்விடும். She won't be disgraced with you. No. உன்னோடு கூட சேர்ந்து அவள் அவமானம் அடைய மாட்டாள். இல்லை இல்லை. You never think you're going to act like that and keep the Holy Ghost. You can't do it. நீங்கள் அவ்விதமாக நடந்து கொண்டு பரிசுத்த ஆவியையும் உடையவளாய் இருக்கலாம் என்று ஒருபோதும் நினையாதேயுங்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. The Bible said so. வேதம் அந்த விதமாக கூறுகின்றது. You've got to forfeit your. நீங்கள் உங்களுடையவைகளை இழந்து விட வேண்டும். What say the rest of the women are doing? மற்ற ஸ்திரீகள் எல்லாம் அதை செய்கிறார்களே என்று கூறலாம். And you man, you poor little boneless sissified things, you that would let your wife do such a thing as that. ஏழையான சிறிய எலும்பில்லாத பெண்மையான காரியங்களே, மனிதனே, உங்களுடைய ஸ்திரீகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அனுமதிக்கிறீர்கள். That shows what you're made out of. நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அது காட்டுகிறது. That's the reason you ain't got the Holy Ghost like you profess to have. அதன் காரணமாகத்தான் நீங்கள் கூறிக்கொள்வது போன்று பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாய் இருக்கிறீர்கள். Or you'd have enough something about you to make her act like a lady as long as she live with you anyhow. Amen. இல்லை என்றால் உங்களுடன் ஜீவிக்கும் கால வரைக்கும் அவள் ஒரு மரியாதை உள்ள சீமாட்டியை போன்று நடந்து கொள்ளும்படி செய்திருப்பாய். ஆமென். That sounds old-fashioned cutting, but that's what the church needs today. அது பழங்காலத்து போன்ற வெட்டுகின்றதாய் தோன்றலாம், ஆனால் இன்றைக்கு சபைக்கு தேவையானது அதுதான். It's an old-fashioned Holy Ghost washing out and hanging out and drying out and ironing out by the Holy Spirit. Amen. Sure. ஒரு பழைய மாதிரியான பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டு தொங்கிக் கொண்டு
காய்ந்து போய் பரிசுத்த ஆவியினால் மேடு பள்ளங்கள் எல்லாம் சரியாக்கப்பட்ட அனுபவம் தேவையாயிருக்கிறது. நிச்சயமாக What a condition the world's got into. இந்த உலகம் என்ன ஒரு நிலைமைக்குள் ஆகிவிட்டது. How they get out on the street and carry on. எப்படியா அவர்கள் வீதியிலே சென்று இந்த வண்ணமாய் ஜீவிக்கிறார்கள். How did you stick your head in a television on Wednesday night and won't go to church? எப்படி உங்களால் சபைக்கு போகாமல் புதன்கிழமை இரவில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க முடிகிறது? How did you? Here's the kid in the country knows all about who David Crockett is. டேவிட் கிராக்கெட் அவர்களை பற்றின எல்லா காரியங்களையும் இந்த தேசத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் அறிந்திருக்க நீங்கள் அதை அறியாதிருக்கிறது எப்படி? And that dirty lie saying he killed a bear at 3 years old. You know that's a lie. அந்த அசுத்தமான பொய் 3 வயதில் அவன் ஒரு கரடியை கொன்றான் என்பது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பொய் என்று. But you let your kids get their heads stuck full of that. ஆனால் உங்களுடைய தலை அப்படிப்பட்டதான காரியங்களால் நிறைந்திருக்கும்படியாய் எப்படி அனுமதிக்கிறீர்கள்? And there isn't 1% out of 100 that ever know anything about Jesus Christ. ஆனால் அங்கே 100% கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதிருக்கிறார்கள். It's because this world has become so polluted. காரணம் என்னவென்றால் இந்த உலகமானது அவ்வளவாய் கெட்டு போயிருக்கிறது. This nation so ridiculous and so far from God has rejected the Holy Ghost. இந்த தேசம் அவ்வளவு பரிகசிக்கத்தக்கதாய் தேவனை விட்டு அவ்வளவாய் விலகி போய் பரிசுத்த ஆவியை மறுக்கிறது. Oh, you say I go to church and shout. You might do that. ஓ, நீங்கள் கூறலாம் நான் சபைக்கு போகிறேன் சத்தமிடுகிறேன் என்று. நீங்கள் அதை செய்யலாம். But until that gentle Lamb of God settles in your heart and makes you clean up your life and act like a different person. ஆனால் அந்த சாந்தமான தேவ ஆட்டுக்குட்டி உங்களுடைய இருதயத்தில் வந்து அமர்ந்து உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் சுத்தம் பண்ணும்படி செய்து உங்களை முற்றிலுமாய் ஒரு வித்தியாசமான மனிதனை போன்று நடக்கும்படி செய்யுமட்டாய். It won't do you any good to impersonate Christianity. You've got to have it. Amen. Amen. கிறிஸ்தவத்தை போன்று நீங்கள் செய்வதில் அது உங்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் கொண்டு வராது. நீங்கள் அதை உடையவளாய் இருக்க வேண்டும். ஆமென். I went into a house sure not long ago to visit a sick man. And a lady was sitting there. சமீபத்தில் ஒரு வியாதியாய் இருந்த ஒரு மனிதனை சந்திக்கும்படியாய் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மாள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். And a little old Oswald come in, hat sitting on the side of his head, said, "Man, is dinner ready?" அப்போது தலையில் தொப்பி தொங்கினவாறு இருக்க ஒரு சிறு ஆஸ்வால்ட் உள்ளே வந்து, "மா, சாப்பாடு ஆயத்தமா இருக்குதா?" என்றார். She said, "Honey, that we haven't had time said this morning to get any dinner." அதற்கு அவள், "தேனே, இக்காலையில் ஆகாரம் சமைத்து வைக்க எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. She said, "I'm fixing a sandwich, so there's some oranges." நான் உனக்கு சாண்ட்விச் பண்ணி தருகிறேன், அங்கே சில ஆரஞ்சு பழங்கள் இருக்கிறது என்றார். He walked over, got a hold of an orange, looked at it, dipped into it, pulled it up against the wall as hard as he could. The juice run down. அவன் அது மட்டுமாய் நடந்து போய் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து கடித்து அதை அப்படியே வேகமாக தூக்கி சுவற்றில் எறிந்தான். சுவற்றில் இருந்து அப்படியே பழச்சாறு வடிந்தோடியது. That's all you got around this place now. இந்த வீட்டிலே எனக்கு இதுதான் கிடைக்கும் என்றால் அப்பொழுது நான் வெளியே போகிறேன் அந்த விடமாய் கூறினான். Oh God, you ought to be mine for about 5 minutes. ஓ தேவனே, ஒரு 5 நிமிடத்திற்கு அவன் என்னுடைய பிள்ளையா இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். Boy, I jerked the hide off of him like he'd never known it was jerked off. முதுகுத்தோல் உரிக்கப்பட்டதென்று அவன் அறிந்திராதபடியாய் அவனுடைய முதுகுத்தோலை அப்படியே உரித்தெடுத்திருப்பேன். But them lay there pitying baby. ஆனால் அவர்களோ அங்கே உட்கார்ந்து கொண்டு பரிதாபப்பட்டுக் கொண்டும் கொஞ்சிக் கொண்டும் இருந்தார்கள். What he needs is a good old-fashioned limb skinning. அவனுக்கு தேவையா இருந்ததெல்லாம் பழமையான தோலுரியும் பெரும்படிதான். That's what we need, some old-fashioned homes again. நமக்கு அதுதான் தேவை, மீண்டும் பழைய மாதிரியான வீடுகள். And some preachers that will stand behind the pulpit and preach the truth and lay it down where it belongs to be laid. பிரசங்க பீடத்தின் பின்னே நின்று சத்தியத்தை பிரசங்கித்து எந்த இடத்தில் இதை வைக்க வேண்டுமோ அங்கே அதை வைக்க கூடியவர்களே நமக்கு தேவையா இருக்கிறது. Amen. That's true. Oh my. ஆமென், அது உண்மை. ஓ என்னே. Little Mary stomped her little feet and kicked that little nose. குட்டி மேரி என்ன செய்தாள் என்றால்
காலை தரையில் உதைத்து அந்த சிறிய மூக்கை உயரே நீட்டி Turn them little bitty rose-colored lips by Max Factor's stuff up in the air and stick her little head up and walk out of the house. மேக்ஸ் ஃபேக்டரின் சாயம் பூசப்பட்ட ரோஜா நிற உதடுகளை அப்படியே கோணலாக்கி ஆகாயத்தை நோக்கினவாறு தலையை மேலாக தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றாள். What a disgrace! என்ன ஒரு அவமானம்! How disobedient children are being. பிள்ளைகள் எவ்வளவு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். The Bible said they would be. அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று வேதம் கூறுகின்றது. The Scripture said they would be. அப்படியாகத்தான் இருப்பார்கள் என்று வேத வாக்கியங்கள் கூறுகிறது. How they would act, how they would do, and the things that's going on in the world today. அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்கள் எப்படி செய்வார்கள், இன்றைக்கு உலகில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்று கூறுகிறது. It's because they have grieved away the Holy Spirit. காரணம் என்னவென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். A few years ago, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் I'm going down a few days to celebrate the first falling of the Holy Ghost in America. 50 years ago, this year at the old Azusa Street meeting, Pentecostal meeting in Los Angeles. 50 வருடங்களுக்கு முன்னர் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த பெந்தேகோஸ்தே கூட்டம் ஒன்றில் முதலாக அமெரிக்காவில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதை முன்னிட்டு இந்த வருஷம் பழைய அசுசா வீதியில் நடக்க இருக்கும் கூட்டத்திற்கு ஒரு சில நாட்கள் நான் போயிருக்கிறேன். Where they had their first falling of the Holy Spirit when the people got together. ஜனங்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது முதலாக அந்த ஸ்தலத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். When Christ come down among those people, they were just as gentle, just as peaceful. கிறிஸ்து அந்த ஜனங்கள் மத்தியில் கீழே வந்து இறங்கின போது அவர்கள் அவ்வளவு சாந்தமாய், அவ்வளவு குழப்பமில்லாமல் அமைதியாய் இருந்தார்கள். They lived godly lives. They lived sacrificial lives. அவர்கள் தெய்வ பக்தி உள்ள ஜீவியம் ஜீவித்தார்கள். அவர்கள் தியாகமான ஜீவியம் ஜீவித்தார்கள். They were willing to give in. They were willing to be led by the Holy Ghost. அவர்கள் விட்டுவிட ஆயத்தமாய் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட ஆயத்தமாய் இருந்தார்கள். They didn't care what the people said. They were old-fashioned. ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து கவலைப்படாதிருந்தார்கள். அவர்கள் பழைய விதமாக இருந்தார்கள். Or they said they were crazy. What about it? அவர்களை பைத்தியம் என்று கூறினாலும் சரி, அல்லது அதை குறித்து என்ன, They were willing to be led by the Holy Ghost. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட ஆயத்தமாய் இருந்தார்கள். But today, oh my, with a powder puff and a makeup box. ஆனால் இன்றைக்கோ என்ன, அவர்கள் ஒரு அழகு சாதன பெட்டியுடன் A pair of shorts on and out on the street. Why, it's a disgrace. அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு வீதிக்கு வந்து விடுகிறார்கள். ஏன்? அது ஒரு அவமானம். And calling themselves with the Holy Ghost. பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். Oh, you say, but I spoke of tongues. Yes, and the devil does too. நீங்கள் சொல்லலாம், ஆனால் நான் அந்நிய பாஷைகளில் பேசினேனே என்று. ஆம், பிசாசும் கூட பேசுகிறது. Oh, I shouted, and the devil does too. நான் சத்தமிட்டேனே என்றேன். பிசாசும் கூட சத்தமிடுகிறது. The devil can impersonate everything God's got except love. அன்பை தவிர தேவனிடத்தில் இருக்கின்ற மற்ற எல்லா காரியங்களையும் பிசாசினால் போலியா செய்ய முடியும். But he can't impersonate love. Yeah. அவனால் அன்பை மட்டும் போலியா செய்ய முடியாது. And the first thing you know when you started doing those things, பின்னர் நீங்கள் முதலாவது அறிய வேண்டிய காரியம், அந்த காரியங்களை நீங்கள் செய்ய துவங்கிய பொழுது, you let down the bars, you begin compromising. நீங்கள் உங்கள் வைராக்கியத்தை குறைத்து நீங்கள் விட்டு கொடுக்க துவங்குகிறீர்கள். And the church begin to get little cliques in among them. பின்னர் சபைக்கு சிறிய காரியங்கள் உண்டாகிறது, அவர்களுக்குள் பிளவுகள் உண்டாகின்றது. And this is that, you know, the pastor is just so and so, or the deacon so and so. இந்த ஒருவன், உங்களுக்கு தெரியுமா, போதகர் இருக்கிறாரே, அவர் இன்னார் அல்லது டீக்கன் இருக்கிறாரே, அவர் இன்னார் என்று கூறுகிறார். And the first thing you know, you listen to that. முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதற்கு செவி கொடுத்தீர்கள். And that's the reason we've had so much trouble, is because you begin to listen to the devil and get a snarl instead of listening to the gentle dove. Amen. The Holy Spirit, the dove of God, that will lead you and guide you and love you and bless you. உங்களை வழிநடத்தி, உங்களுக்கு வழிகாட்டி, உங்களை நேசித்து, உங்களை ஆசீர்வதித்த தேவனுடைய புறாவிற்கு, பரிசுத்த ஆவிக்கு, சாந்தமான புறாவுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் பிசாசுக்கு செவி கொடுக்க துவங்கி ஒரு சீரலை பெற்றுக்கொண்ட காரணத்தினால்
உங்களுக்கு அவ்வளவு தொல்லைகள் இருக்கிறது. First time you get one of those little temper spasms, the dove flies right away. That's right. முதல் முறையாக உங்களுக்கு அந்த கோப வலிப்புகளில் ஒன்று வரட்டும், அந்த புறா உடனே பறந்து போய்விடும். அது சரியே. She can't stand it. Her nature is different. அவளால் அதை தாங்க முடியாது. அவளுடைய சுபாவம் வித்தியாசமானது. Oh, she can't stand that at all. அவளால் அதை எல்லாம் தாங்க முடியாது. And you go talking about your neighbor, she can't stand that. உன்னுடைய அண்டை வீட்டானை குறித்து பேசிக் கொண்டிரு, அவளால் அதை தாங்க முடியாது. She just won't put up with it. அவளால் அதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. He just takes his flight and goes on away. அவள் உடனே கிளம்பி பறந்து போய் விடுவார். He just can't stand it any longer. அதற்கு மேல் அவளால் அதை தாங்க முடியாது. The dove is gentle. புறாவானது சாந்தமானது. The dove is meek. புறாவானது சாதுவானது. And the dove and it can't stand on nothing unless it's the same kind of nature. அதே விதமானதொரு சுபாவம் இல்லாத ஒன்றை அதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. Now, God can make you a different nature, man or woman. புருஷனோ ஸ்திரீயோ தேவனால் உங்களை ஒரு வித்தியாசமான சாபம் உள்ளவர்களாக ஆக்க முடியும். He can give you a different nature. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சுபாவத்தை அவரால் கொடுக்க முடியும். And you say, well, Brother Branham, what can we do about it? சரி சகோதரன் பிரண்ணாம், அதை குறித்து நாம் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கூறலாம். Just become a lamb again. மீண்டுமாய் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாய் ஆகலாம். It's only two animals will ever associate together. That's the dove and the lamb. இரண்டு பிராணிகளால் மட்டுமே எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியும். அது புறாவும் செம்மறி ஆட்டுக்குட்டியுமே ஆகும். The dove won't come to anything else but a lamb. ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை தவிர வேறு எதனண்டைக்கும் புறாவானது போகவே போகாது. And if you become a goat, then get that old goaty spirit off of you. Amen. That's right. நீங்கள் ஒரு வெள்ளாடாய் ஆகி இருந்தால் அந்த பழைய வெள்ளாட்டின் ஆவியை உங்களுக்குள்ளிருந்து அப்புறப்படுத்துங்கள். அது சரியே. If you become something else, get it away from you. நீங்கள் வேற ஏதோவாக ஆகி இருந்தால் அதை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள். If you begin to become a tattler, நீங்கள் ஒரு பிதற்றுபவராக ஆக துவங்கினால் அதை அப்புறப்படுத்துங்கள். here one time I preached just as hard as I could preach in a certain city, and there was thousands of people there. இங்கே ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பிரசங்கித்தேன். அங்கே அப்பொழுது 1000 பேர்கள் இருந்தார்கள். I made an altar call, and I thought I covered the whole realm of sin. நான் ஒரு பீடத்து அழைப்பை விடுத்தேன். பாவத்தின் ஆதிக்கம் முழுவதையுமே நான் பிரசங்கத்தில் கூறிவிட்டேன் என்று கருதினேன். I covered everything that I could think of. என்னால் அதை குறித்து சிந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பிரசங்கித்தேன். That night after the service over, a very pretty little woman walked by. அன்றிரவு கூட்டம் முடிந்த பின்னர் ஒரு மிக விவேகமுள்ள சிறிய ஸ்திரீ என் அருகே நடந்து வந்து, She said, well, Brother Branham, I'm sure glad that you didn't touch me tonight. சகோதரன் பிரண்ணாம், நீர் என்னை இன்றிரவு பிரசங்கத்தில் தொடாததினால் நான் நிச்சயமாய் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்றார். I thought that must be a real Christian. அவள் ஒரு உண்மையான கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். Said, you didn't touch me tonight. நீர் உம்முடைய பிரசங்கத்தில் என்னை தொடவே இல்லை என்றார். And I said, well, I'm certainly glad to hear that, lady. You must be close to the kingdom of God. நான் சொன்னேன், சீமாட்டியே, அதை கேட்பதற்கு நான் நிச்சயமாய் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறீர்கள் என்று. And she tipped away. அவள் அப்படியே கடந்து போய்விட்டார். Some elderly lady stand there. சற்று வயதான ஒரு அம்மாள் அங்கே நின்று கொண்டிருந்தார். I said, say, do you know that woman? உங்களுக்கு அந்த அம்மாளை தெரியுமா என்று நான் கேட்டேன். Yes. அவள் ஆம் என்றார். I said, she must be a real Christian. அவள் ஒரு உண்மையான கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும் என்று. Said, one thing you failed to hit tonight, Brother Branham. That was gossip. அதற்கு அவள், சகோதரன் பிரண்ணாம், நீர் ஒரு காரியத்தை கூற தவறிவிட்டீர். அது வம்பு பேச்சு. She's the chief gossiper of the country. அவள் இந்த தேசத்திலேயே முதன்மையான வம்பு பேச்சுக்காரி என்று கூறினார். There you are. That's it. See? அங்கேதான் காரியம், அதுதான் விஷயம். பாருங்கள். But when you come to one of those things, no matter whether the preacher hits in the pulpit or not. ஆனால் நீங்கள் அந்த காரியங்களில் ஏதாவது ஒன்றண்டை வரும்போது ஒரு போதகன் அதை போதக பீடத்திலிருந்து குறிப்பிடுகிறானோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. When you see those carnal things of the world, as long as you tolerate with them, நீங்கள் அந்த மாம்சீகமான உலகத்தின் காரியங்களை கண்டு அவைகளோடு சகித்துக் கொண்டிருக்கும் வரைக்கும் you're away from God and the Holy Spirit will stay away. நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருப்பார். That's the reason the meetings are not like they used to be. அக்காரணத்தினால் தான் கூட்டங்கள் முன்பு இருந்தது போன்று இப்பொழுது இருப்பதில்லை. That's the reason the sawdust trail isn't born this morning in the tabernacle. அந்த காரணத்தினால் தான் ஜெப கூடாரத்தில் இன்று காலையில் மரத்தூள் ஒற்றடி பாதை பிறக்கவே இல்லை. That's the reason the great tent meetings are not around the country.
அந்த காரணத்தினால் தான் தேசத்தை சுற்றிலுமாய் அந்த மகத்தான கூடார கூட்டங்களே இருப்பதில்லை. It's because we have grieved away the gentle dove of God. ஏனென்றால் சாந்தமான தேவனுடைய புறாவை நாம் துக்கப்படுத்தி அனுப்பிவிட்டோம். That's right. அது உண்மை. He won't stay with us as long as we're so different. நாம் அவ்வளவு அலட்சியமாய் இருக்க மாட்டாய், அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். As long as we're backbiting, we want our ways. நாம் விரும்புகின்றபடியாய் இருக்க வேண்டும் என்று நாம் புறகூறி கொண்டு இருக்க மாட்டாய், அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். Now, I want you to notice, the lamb was a silent lamb. செம்மறியாட்டு குட்டியானது ஒரு அமைதியான குட்டி. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The Bible said he opened not his mouth. தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. Like a sheep before the shears, he was dumb. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் இருந்தார் என்று வேதம் கூறுகின்றது. He didn't open his mouth. அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. He wasn't a fellow that wants his rights. தன்னுடைய உரிமையை விரும்புகிற ஒரு நபர் அல்ல அவர். No, sir, he was willing to forfeit his rights. இல்லை ஐயா, அவருடைய உரிமையை இழக்க அவர் ஆயத்தமாயிருந்தார். He was a silent lamb. அவர் சத்தமிடாதிருக்கும் செம்மறியாட்டு குட்டியாயிருந்தார்.